ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இங்கே சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வழிகள் உம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்குமே, ஆனால் அவற்றெல்லாம் எடுத்து போட்டுட்டு என்னை நித்திய வழியிலே நடத்துங்கன்னு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:21 இப்படி சொல்லுகிறது: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வலதுபுறமாவது இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவேன்னு சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன். சங்கீதத்தின் புஸ்தகம் 25:4 இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 143:8 இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்: அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இங்கே 25ஆம் சங்கீதத்தில் நான் நடக்க வேண்டிய உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிற: நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர்தான் நமக்கு போதிக்கிற கர்த்தர். நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தம் ஒவ்வொரு நாளும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லுகிறதா இருக்கட்டும். அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார்: நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 12 சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பார். அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாதான் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவான். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, அதை எனக்கு போதிங்க, நான் எந்த பாதையில நடக்கணும். ஒருவேளை வேதனை உண்டாக்குகிற பாதையா இருக்குமே, ஆனால் அதை என்னை விட்டு எடுத்து போட்டு நித்திய வழியிலே நடத்துங்கன்னு விண்ணப்பிக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் நடக்கிற வழிகள் தெரிந்து கொள்ளுகிறவைகளாய் அல்ல, கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதா இருக்கட்டும். அவர் தெரிந்து கொள்ளுகிற பாதை தான் நம்மை கைவிடாதபடி நடத்தும். அவர் தெரிந்து கொள்ளுகிற பாதையிலே நடக்கும் பொழுதுதான் நான் அடைய வேண்டியதான லக்கை நாம் அடைய முடியும். ஒருவேளை அவர் தெரிந்து கொள்ளாத பாதையிலே நாம் போவோமே, ஆனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அவர் தெரிந்து கொள்ளுகிற பாதையில போகும்போது தான் கொஞ்சம் சாய்வுகள் வரும்போது, சோர்ந்து போகிற சூழ்நிலை வரும்பொழுது, இதுதான் வழி, இதுல நடன்னு சொல்ற சத்தத்தை நமக்கு பின்னால இருந்து சொல்லுகிறத நம்மால அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தின கர்த்தர் நம்மை அந்த பரம கானான் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போதித்து நித்திய வழியிலே நடத்தி அவருடைய வழியை நமக்கு காண்பித்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை நமக்கு போதித்து ஒவ்வொரு நாளும் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொள்ளுகிற வழியை எங்களுக்கு போதிங்க. வேதனை உண்டாக்கும் வழிகளை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பிங்க ராஜா, அதை எங்களுக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் உணரத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.